அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் ஆனாங்க. ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் ஒன் டே பிஃபோரே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா இது அப் சைடில் இருந்தாங்க இல்லை டவுன் சைடில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே இல்லை. நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்மளுடைய வீடியோவில் எவ்ரிடே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லெவல்ஸ் அண்ட் அந்த டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நேற்று நாம என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டியினுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க. எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஆஃப்டர்நூன் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த நம்பர்ஸ்க்குள்ளாகவே இருந்தாங்க. எக்ஸாக்டாக டாப் டு பாட்டம் இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அகைன் ஒரு நல்ல ஃபால். அகைன் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து 25,880 ரெஸ்பெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு அப்ராலி கொடுத்தாங்க. இந்த இடங்கள் எத்தனை டைம் 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த 25,949 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் தான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். கட் ஆனதுமே ரெஸ்பெக்ட் ஆன இடம் நம்மளுடைய நம்பர்ஸ். அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டைமிங் கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது கண்டிப்பாக அந்த பிளேஸில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ரொம்பவே ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரகிள் ஆகிற இடங்கள்லையுமே நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இந்த இடத்துல கீழே உடைக்க முடியாமல் அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும். நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஹை கட்டணமே பாருங்கள், நல்ல ஒரு அப் ரேலி. அகைன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல்ஸ் அண்ட் செகண்ட் அப்சைட் லெவல்ஸ் க்ளோஸ் ஆனாங்க. இருந்தாலும் கூட நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் முடிஞ்ச ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நேற்று கொடுத்த நம்பர்ஸ் 26,005.50. மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் 26,004. வித்தின் 1 ரூபி தான் நமக்கு நேற்று நம்ம பேங்க் நிஃப்டிலும் இதே மாதிரி தான் க்ளோஸ் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஈவன் 1 ரூபி டிஃப்ரென்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது நிஃப்டியுடையது. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் தான் மார்க்கெட்டே ரூல் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இது வேண்டுமானாலும் நம்ம ட்ரை பண்ணாலும் கூட அந்த நம்பர்ஸ் கிட்ட மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் ஆகிட்டு தான் ஃபர்தராக ஒரு மூவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்கள் எவ்ரிடே வீடியோவில் போஸ்ட் பண்ணுற நம்பர்ஸ் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் ட்ரா பண்ணி வச்சுட்டு சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே ரெஸ்பெக்ட் ஆகிறது நீங்கள் எவ்ரிடே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தனாலேயே நாம் இன்றைக்கி ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம எந்த விதமான கால் ஆப்ஷனும் எடுக்கல. நேற்று நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க பேங்க் நிஃப்டி விட அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலி கொடுத்தாலும் கூட பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு நமக்கு ரேலி கொடுக்கல. ஸோ பேங்க் நிஃப்டியில் தெளிவாக கொடுத்துருந்தோம் 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும். இன்றைக்கி நாம் ஒரு 25,900 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அரௌண்ட் ஒரு 106 எடுத்திருந்தோம். அதனுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா 73 வரைக்குமே போயிருந்தாங்க. ஹை மோர் தேன் 150 சம்திங்கில் போயிருந்தாங்க. ஈவன் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இடங்களில் ஹிட் ஆயிருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம அகெயின் கால் ஆப்ஷன் எடுத்து அந்த லாஸை ப்ராஃபிட்டாக நம்ம இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த இடங்களில் எடுத்த கால் ஆப்ஷன் ஏன்னா சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டைமிங் கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் இது மாதிரி வர இடங்கள் எல்லாமே நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுடைய ப்ராஃபிட் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே இது நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே நியர் டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தான் இருந்தாங்க. நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இருக்காங்களோ அந்த டைமில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஈவன் நமக்கு லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி மொமெண்டம் ரொம்ப ஒரு பெரிய லோ போயிடலாம். பட் இந்த லோ ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
மற்றும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். இந்த லோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து வரவே இல்லை, இதுதான் லோ. அண்ட் அகெயின் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து இருந்தாங்க. அண்ட் இதனுடைய லோ வந்து கட் ஆனாலும் கூட தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் இந்த லோ வந்து கட்டே ஆகலை. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் தான் வந்து மார்க்கெட்டே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் மட்டுமே நமக்கு தெரிஞ்சாலே மார்க்கெட்டில் நம்மளால் எவ்ரிடே ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இந்த இடங்கள் பாருங்கள், எத்தனை தடவை வந்து அந்த டைமிங் கேண்டில் வந்து இதுலேயே வந்து அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம நிஃப்டிலையுமே சொல்லியிருந்தோம், இந்த 25,947 ஐ திங்க் 947 மேலே மொமெண்டம் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சால் மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த நம்பர்ஸ்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தாங்க. இது மாதிரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் மட்டுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்கும். செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம் நேற்று. அந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாக் எல்டிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம். எல்டிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்டிஎஃப் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் இன்றைக்கி. இந்த எல்டிஎஃபினுடைய டே கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை உடைக்கும் பொழுது நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் எடுக்கலாம், லோ உடைக்கும் பொழுது நீங்கள் ஃபர்தராக டவுன் சைடு வந்து போனீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்டிஎஃப் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னையுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து எல்டிஎஃப்ல வந்து எடுத்திருக்கோம். அரவுண்ட் 320 எடுக்க சொன்ன கால் ஆப்ஷன் நல்ல ஒரு 4.5 சம்திங் 4.10 வரைக்குமோ போயிருந்தாங்க. பட் அகைன் வந்து 345 முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அது கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண அப்பல்லோ டயர் வந்து நம்ம 7 ருபீஸில் வந்து எடுக்க சொன்ன ஆப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 18 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம அப்பல்லோ டயர்லையுமே எடுத்திருந்தோம். பார்க்கலாம் அது கம்மிங் டேஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும், எந்தெந்த செக்டர்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு 8 o'clock வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இது எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் டே பிஃபோரே நம்ம கொடுத்துருந்தோம். ஈவன் மார்னிங்குமே நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 o'clock வந்து போஸ்ட் பண்ணி இந்த டைமிங் கேண்டில் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். நாம் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ண ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா எல்டிஎஃப் மட்டும்தான். இது நாம் நேற்று எடுத்த எல்டிஎஃப் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும் பொழுதே 13 ருபீஸில் ஓப்பன் ஆனாங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம அப்பல்லோ டயரில் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து 106 25,900 வந்து ஒரு 106 நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு இந்த கால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாங்க. அகெயின் புல் பேக்கில் எடுத்த என்ட்ரி வந்து இது எல்லாமே ரெக்கவரி பண்ணி நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்டிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா எல்டிஎஃப் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ்லேருந்து டச் ஆகி ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஃபர்தராக நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் புல் பேக்கில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் எல்டிஎஃப் வந்து இது மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. இன்றைக்கி தான் வந்து எல்டிஎஃப் உடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கிது அப்படின்னா இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது மேபி உங்களுக்கு ஒரு லோவாக இருக்கலாம். அண்ட் அப்பல்லோ டயர்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், அப்பல்லோ டயரில் வந்து ஈவன் நம்மளுடைய நேற்று எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. நாம் எடுக்கிற கால்ஸ் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனுடைய ப்ராஃபிட் என்ன, நாம் எடுக்கிற ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கலாம், இண்டஸாக இருக்கலாம், எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்டிஎஃப் பாருங்கள், நம்ம போஸ்ட் பண்ண டைமில் இருந்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரி அப்டேட் வந்து பிஃபோர் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கூடிய லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த லிங்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே அனுப்பி அவங்களையும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வைக்கலாம். அவங்கள ஜாயின் பண்ணுறது வைக்கிறதன் மூலமாக கூட நீங்கள் அவங்கள எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நல்ல ஒரு புல் சைடில் தான் நம்ம இருக்கோம்.
இருந்தாலும் கூட நாளைக்கு நாம் எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். 50% ஆஃப் மொமெண்டம் நாம் எதிர்பார்க்குற டேட்டில் நீங்கள் நியூ ட்ரேடராக இருக்கீங்க, புதிதாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரீங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு பிலோ 1 lakh வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இந்த 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இதான் சப்போர்ட் இதான் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங் வரைக்குமே பிடிச்சிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துருவாங்க. இல்லை இந்த லோ கட் ஆகும் பொழுது என்ட்ரி எடுப்பாங்க, இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. பட் நீங்கள் புதிதாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் கொடுக்குற டேட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கும். இது நீங்கள் நியூ மெம்பராக இருக்கீங்க அப்படிலாம் இல்லை, நீங்கள் புதிதாக வரீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் கூட இந்த டேட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 100% மொமெண்டம் வர டேட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அந்தந்த டேட்டில் நீங்கள் நார்மலாக வாங்குகிற குவான்டிட்டியை விட நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி வந்து அதில் யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டில் நீங்கள் மஸ்ட் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குவான்டிட்டி வந்து நீங்கள் ஒரு 10 lot இல்லை 20 lot எவ்ரிடே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 lot மட்டுமே நீங்கள் இந்த 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா மேபி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கூட நம்ம ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து நம்ம வெளியே வர முடியும். பட் இந்த டேயில் போயிட்டு இந்த 50% ஆஃப் மொமெண்டம் கொடுக்குற டேயில் போயிட்டு நம்ம மார்க்கெட்டு கூட நம்ம வந்து ஃபைட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ அந்த டேட்டில் மட்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போகிறோம். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. ஸோ இந்தந்த டேட்டில் வந்து நியூவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நாளையோடைய மொமெண்டம் வந்து நம்ம 50% தான் எதிர்பார்க்குறோம். இதனுடைய டார்கெட் என்ன, இப்போ நம்ம அப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இதனுடைய டார்கெட் வந்து நம்ம நேற்றே பார்த்த மாதிரி 26 to 44 அப்படிங்கிறது நம்மளுடைய டூல் வந்து சஜஸ்ட் பண்ணுற அப்சைடில் ஷார்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26 to 44 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு இன்றைக்கி ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நேற்றையுடைய கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரிவர்சல் சைனும் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் டைம் ஹையில் தான் இருக்கோம், இல்லை நம்ம அதுக்கப்புறமா ஃபாலோ ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸுமே இல்லை. என்னதான் இருந்தாலும் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் போகிறதுக்கான இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரல. ஈவன் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம் படி கூட நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரலை. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா டூலின் படி இதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 54. இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 54 to 89 அப்படிங்கிற நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளையுடைய மொமெண்டம் படி நாம் ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம பேங்க் நிஃப்டியும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்தந்த டேயில் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து பிஃபோர் ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடில் என்ட்ரு ஆகணும். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நீங்கள் போடல அப்படின்னா உங்களுக்கு போத் சைடு வந்து கிட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு மஸ்டாக இருக்கும். நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் மட்டுமே போதும் உங்களுக்கு ட்ரேடில் ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கு. இல்லை நீங்கள் டூல் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute வர புல் பேக்கில் மட்டுமே ஒரு கம்மியான பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 points, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 points வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து இந்தி மணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேயில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இந்தந்த டிப்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்காங்க. நமக்கு டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஒரு ஃபால்லையுமே நம்ம அப் சைடு தான் நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர நம்ம வந்து டவுன் ஃபாலுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஃபார் பொசிஷனலி நீங்கள் வந்து இன்ட்ராடே ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் எடுத்துக்கலாம். நம்பர்ஸ்லேருந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து அப் சைடுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் இன்ட்ராடேக்கு வந்து இந்த பொசிஷனல் ரூல் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பட் நீங்கள் பொசிஷனல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபால்லையும் இந்த ஃபாலெல்லாம் நீங்கள் லாங் எடுக்கலாம், இல்லை இந்த ஃபாலெல்லாம் நீங்கள் லாங் எடுக்கலாம். அது மாதிரி தான் நம்மளுடைய வியூ இருக்கணுமே தவிர ஃபால் ஆகுறாங்க நம்ம நல்ல ஒரு ஹை குவான்டிட்டி வந்து இந்த இடத்துல நீங்கள் புட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன செக்டர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் மற்றும் நாம் என்ன செக்டார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த செக்டார்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. பொதுவாக அதில் ஹை உடைக்கும் பொழுது அப் ட்ரெண்டும் லோ உடைக்கும் பொழுது டவுன் சைடும் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய டூலின் படி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் புல் பேக் ஏரியாவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார், பிஎஸ்சி செக்டார் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இன்ட்ராடேயில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே போய் சேரும். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கறதில்ல. நாளைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நாளையுடைய மார்க்கெட்டை நீங்கள் வியூ பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே வந்து மார்க்கெட்டுடைய ஸ்டடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.